ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு கடை கதைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சுறா புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் 1/2 கிலோ சுறாவை துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சுறா புட்டு சூடாக ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். சுறாவை வேக வைக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து 10 மினிட்ஸ் நல்லா தண்ணியில் கொதிக்க விடுங்க. ஹையில் வச்சே பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் சுறா நல்லாவே குக் ஆகிடும். அதோட ஸ்கின்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும். தண்ணியிலேருந்து சுறா வெளியே எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுருங்க. இப்போ நீங்கள் ஈஸியாக சுறாவோட தொலியை பீல் பண்ணிடலாம். புட்டு பண்ணுறதுக்கு அதோட ஃப்ளெஷ் மட்டும் நம்மளுக்கு போதும். எல்லா பீசஸ்லையும் அதே மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்தது அந்த நடு முள்ளை எடுத்துடணும். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மற்ற முள்ளை கம்பேர் பண்ணும்போது. மீன் துணை நீங்கள் 2 அப்படி ஓப்பன் பண்ணாலே நடுமுள் ஈஸியாக வந்துடும். மற்ற சின்ன சின்ன முள்லாம் ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும். சாப்பிடும்போது கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. மீனை கொஞ்சம் உதுத்து விட்டுக்கோங்க, புட்டு மாதிரி. சுறா புட்டு பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு 4 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாடை நல்லா போனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சுறாவை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே காரத்துக்கு நம்ம பச்சை மிளகா சேர்த்ததுனால மிளகாத்தூள் நிறையா சேர்த்துடாதீங்க. நான் சொன்ன அளவு கரெக்டாக இருந்தது. நல்லா ஒரு 15 கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. சுறா புட்டுக்கு கருவேப்பிலை நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சுறா மீனை நம்ம தண்ணியில் கொதிக்க விட்டு பாயில் பண்ணதுனால அதில் கொஞ்சம் தண்ணி பதம் இருக்கும். அந்த தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் சுறாவை வதக்கினா போதும். லாஸ்ட்டாக கொஞ்சமாக பெப்பர் தூவி இறக்கிடுங்க. ரொம்பவே டெலிஷியஸான சுறா புட்டு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். If you like this video, like, share and subscribe to our channel Kadai Kadais.